மதுரை திருமங்கலம் அருகே பாறைக்குளம் பகுதியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தனது உறவினர் உட்பட இருவரை துப்பாக்கியால் சுட்ட முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருமங்கலம் அருகே பாறைக்குளம் கிராமத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்ட தகராறில் உறவினரை துப்பாக்கியால் சுட்ட முன்னாள் ராணுவ வீரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் துப்பாக்கியால் சுட்டதில் 10 வயது சிறுவன் உட்பட இருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமங்கலம் அருகே பாறைக்குளம் கிராமத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர் வாரிசாமி, இவருக்கும் இவரது பெரியப்பா மகன் மணிகண்டனுக்கும் ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று மாரிசாமிக்கும் மணிகண்டனுக்கும் தகராறு நடந்துள்ளது. தகராறு முற்றியதில் ஓய்வு பெற்ற எல்லை பாதுகாப்பு வீரர் மாரி வீட்டிற்குள் வைத்திருந்த சிறிய ரக கைத்துப்பாக்கியை எடுத்து மாரிசாமியை மேலே நோக்கி வானத்தை நோக்கி சுட்டுள்ளார். அங்கிருந்து மாரிசாமி தப்பி ஓடியதாக தெரிகிறது. இதனை தடுக்க வந்த உதயகுமார், அதாவது மாரிசாமியின் மணிகண்டனின் சகோதரர் உதயகுமார் மாரிசாமியை தடுக்க முயன்றார். அப்போது உதயகுமாரை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். அதில் வயிற்று பகுதியில் 2 இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சினிமா பட பாணியில் சுற்றி சுட்ட அவர் மாரிசாமி துப்பாக்கியால் சுட்டதாக அக்கப்பக்கத்தினர் நேரில் சம்பவத்தை பார்த்தவர்கள் சொல்கின்றனர். இதில் தூரத்தில் வேடிக்கை பார்த்திருந்த 10 வயது சிறுவன் கிஷோர் என்பவருக்கு தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டுள்ளது. உடனே காயம்பட்டவர்களின் உறவினர்கள், அருகில் உள்ளவர்கள் ஆம்புலன்ஸுக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் உதயகுமாரையும் கிஷோரையும் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். போலீசார் முன்னாள் ராணுவ வீரர் மாரிசாமியை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவரது வீட்டில் வேறெதும் துப்பாக்கிகள் வைக்கப்பட்டுள்ளதா, வேறெதும் பொருட்கள் இருக்கா என்பதை சோதனை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது குடும்ப பிரச்சனை, உறவினர்களுக்குள் துப்பாக்கிகள் சுட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.